அண்மை செய்தி 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் இன்று விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். யுவராஜ் வணக்கம். தமிழகம் முழுவதுமே இன்று அரசு ஊழியர்கள் ஒரு நாள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுடைய கோரிக்கை என்பது 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து அவர்கள் அரசிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என கூறிதான் திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்களிடம் வாக்குறுதியாக அளித்து ஆட்சிக்கு வந்தது. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும். தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள லட்சக்கணக்கான பணியிடங்கள் நிரப்பப்படும். அது மட்டுமல்லாமல் அரசு பணிகளில் பணிக்கு அமர்த்தப்படுபவர்கள் தற்காலிக பணியாளர்களாக அல்லாமல் நிரந்தர பணியாளர்களாக நியமிப்போம் என்றெல்லாம் கூறிதான் திமுக கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது. திமுகவினுடைய வாக்குறுதிகளை எண்ணிதான் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் குடும்பத்தினர் திமுகவுக்கு வாக்களித்ததாக கடந்த 4 ஆண்டுகளாக சொல்லி வந்த நிலையில் தற்போது ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிவடைந்து உள்ள நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தாத திமுக அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்படும். அதாவது இன்று 25ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டங்கள் நடத்தப்படும் என இந்த ஜாக்டோ ஜியோ, அதாவது அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய அதிக உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு கூட்டமான இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பை ஒடுக்கும் விதமாக நேற்று தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் 2 கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினர். இதில் உடன்பாடு எட்டப்படாததை கண்டித்து இந்த பேச்சுவார்த்தையில் தோல்வி அடைந்ததை அடுத்துதான் இன்று திட்டமிட்டபடி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் அலுவலகங்களுக்கு செல்லாமல் விடுப்பு எடுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்துறை, அதே போன்று வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் பணிகளுக்கு செல்லாமல் இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதிரான முழக்கங்களை அவர்கள் எழுப்பியதோடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார்கள். தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வகையில் திமுக தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்தடுத்த போராட்டங்கள் தீவிரமடையும் என்ற ஒரு எச்சரிக்கையை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அரசு உடனடியாக இவர்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் தங்களுடைய போராட்டம் தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக திமுக அரசுக்கு எதிராக எதிரொலிக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது, அரசு துறைகளில் நியமிக்கப்படுபவர்கள் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்பட வேண்டும், அதே போன்று விடுப்பு சரண்டர் சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில், அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தற்போது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசாக அளிப்போம் என்றெல்லாம் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் இன்று முதல் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது தீவிரமடைந்திருக்கிறது. அரசு தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டம் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு வடிவங்களில் எதிரொலிக்கும் என்றும் அரசு ஊழியர்களுடைய ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய இந்த ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் சென்னையில் அறிவித்திருக்கிறார்கள். யுவராஜ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். பேச்சுவார்த்தை என்று சொல்லி போராட்டத்தை முடக்காதே. தீவிரமாகும் தீவிரமாகும். எச்சரிக்கை செய்கிறோம். எங்களது கோரிக்கையை நிறைவேற்று.